ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் 1.5 மந்த்ஸ்க்கு அப்புறமா என்னோட ஹஸ்பண்ட் கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி வந்திருந்தாங்க. ரிட்டர்ன் வந்தது எங்கேயாச்சும் போகலாமான்னு அவங்களே கேட்டாங்க. அவங்களே கேட்டதுனால ஆபத்துலேருந்து தப்பிச்சுட்டாங்க. ஏன்னா எங்கேயும் கூட்டிகிட்டு போகல அப்படின்னா உப்பு காரெல்லாம் சாப்பாடில் தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு நினச்சி என்னண்ணே கட்டியை பார்த்தா கட்சி மாறிட்டீங்க. போகலாமான்னு சொன்னதும் நானே என் பொண்ணு எல்லாருமே கடகடன்னு ரெடி ஆகிட்டோம். இங்கே தான் கூட்டிகிட்டு போகணும், அங்கே தான் கூட்டிகிட்டு போகணும், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே வைக்கல. அதனால் நீங்களே எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னது. KFC போய் 1 இயர்க்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் நான் KFC கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நாங்கள் இருக்கிற ஏரியாவில் KFC கிடையாது. ஸ்ட்ரைட்டாக சிங்கு பார்டருக்கே போயிட்டோம். உள்ளே என்ட்ரி ஆனதும் என்னோட பொண்ணுக்கு ஒரே சந்தோஷம், ரொம்ப குஷியாக இருந்தா. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெளில போகிறால, நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். என்னன்னே தெரில, ஒரு இடத்துக்கு கிளப்பி விடுறதுக்கு மட்டும் அம்மா தேவை. மற்றபடி வெளியில் போயிட்டேன்னா அம்மாவை கழட்டி விட்டு அப்பா கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அம்மா வேணான்றது. உங்கள் பொண்ணு இந்த மாதிரி பண்ணுவாளான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகிறப்ப எப்போவுமே இந்த KFC ஏன் ஃப்ரீயாக இருக்குன்னே தெரில. அந்த பர்கரை சாப்பிட்ற வரைக்கும் எனக்கு பர்கர் சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதனால் அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே சொல்லியிருந்தாங்க. எனக்கு வெஜ்ஜு சுத்தமாக பிடிக்காது. அதனால நான்வெஜ் பர்கர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் பைட்லேயே ரொம்ப கசப்பாக இருந்துச்சு, நல்லாவே இல்லை. அதை மட்டும் விட்டுட்டு KFC சிக்கன் கொஞ்சம் தான் சாப்பிட முடிஞ்சிச்சு. மிச்சத்தை பேக் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு வழியாக நல்லா ஜாலியாக சாப்பிட்டு செஞ்சுட்டு ஹரியானாலேருந்து டெல்லிக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.